அன்பு மாணவர்களுக்கு விடி டைரக்டர்ஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இது ரொம்ப நாளாக நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம், பட் போட மட்டும் இல்லை. ஓகே, கொஞ்சம் டைம் வரட்டும், நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த கரெக்டான டைமில் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனலில் இது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது, யூடியூப்பில் அவைலபிள் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் 2025 இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டான ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் உண்மையும் கூட. பட் அது எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்த வருஷம் ஒரு எதிர்பாராத இன்னொரு பேப்பர் வந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பு நிலைகளில் ப்ரிப்பரேஷனில் நம்ம அடுத்த வருஷம் போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்க போகுது. ஓகே சார், இப்படி தான் படிக்கணும் போல இருக்குது. ஓகே, கொஷின்ஸ் வந்து போன வருஷம் நாங்கள் எதிர்பார்க்காம போகிறப்ப இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ புதுசாக தேர்வை பார்க்கக்கூடிய 11வது 12வது ஸ்டூடெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃபியூ சாம்பிள்ஸ் மட்டும்தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சில் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7500 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் பேட்சில் நீங்கள் படித்து கவர்மெண்ட் டாக்டரை செலக்ட் ஆவீங்க. அப்படி செலக்ட் ஆனால் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 15,000 வந்து பார்த்திங்கன்னா பர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கொடுப்போம் 4.5 இயர்ஸ்க்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிற ஒரு பேட்சாக இது உங்களுக்கு இருக்க போகுது. கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாம், தமிழகத்திலே நம்பர் 1 ஸ்டாண்டர்டில் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்லேயும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட் டைம் நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை வாங்குற ஃபீஸை ஸ்டூடெண்ட்கே கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு எந்த தரப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஆஃப்லைனில் படிக்கிறது வந்து ட்ராப்பர்ஸ்க்கு சஜஷன் பண்ணுவேன். 11வது 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு 3 months டைம் டியூரேஷன்லேயே நீட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் டு டாப்பர் ஜோனில் ரெடி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இந்த ஏனோ தோனோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அது டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட், கட் டு கட். ஓகேங்களா? இது ஒரு 7 வருஷமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு விளைவு தான் இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதும். சரி, ஓகே, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி, மொதல் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்லேயும் ஒரு கொஷின் ஸ்டார்ட் ஆகும். இந்த கோடில் வந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். நல்லா பாருங்கள், எரர் ப்ராப்ளம்லாம் எரரை வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் எப்பயுமே எக்ஸாம் வரத்துக்கு ஒரு 1 month 2 monthக்கு முன்னாடி நடத்துவேன். எப்பயுமே த்ரூ அவுட் 1 year ஃபுல்லாக நடத்துவோம். பட் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரர் எப்படி கன்வெர்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது அந்த எக்ஸாம் டைமில் ஒரு டைம் நடத்துவோம். ஏன்னா அந்தளவுக்கு ரீகலெக்ட் பண்ணி வரணும், கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் கொஷின் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்குன்னா அப்படியே கொஞ்சம் வாங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இன்சைடு எக்ஸாம்பிளர். இந்த பி பாருங்கள், பி ஈக்குவல் டு a பவர் கியூப் b பவர் ஸ்கொயர் அண்டர் ரூட் சி அண்ட் டின்னு இருக்கா. இங்கே பாருங்கள், சி அண்டர் ரூட் டி. ஒரு சின்ன சேஞ்சா நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குமா, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேரெக்டாக என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸோ இல்லை டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்க்கியூவோ அந்த வேல்யூ அப்படியே கொடுப்பாங்கன்னா எஸ், கடந்த ஆண்டுகளில் சில கொஷினில் டேரெக்டாக பிஒய்க்குலேருந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சில கொஷின் சொற்பமான கொஷின் தான். பட் மெஜாரிட்டி கொஷின் இந்த மாதிரி சின்னதாக வேல்யூவை மாற்றி கேட்குறது எப்பயுமே வழக்கம். சரிங்களா? அப்போ 2025 இந்த கொஷின் எல்லோரும் போட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். போடலினாலும் நீங்கள் 2.13ங்கிற என்சிஆர்டியோட எக்ஸாம்பிளரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால், என்சிஆர்டி கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா இது ரொம்ப சுலபமான கேள்வி. சார் நான் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் தான் படிச்சுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ரிலேட்டடாக நீட்டில் பிஒய்க்குமே இருக்குது. அது கண்டிப்பாக நான் கிளாஸில் நடத்திட்டு போவேன். ஓகேங்களா? அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சுக்கு நடத்தின ஸ்க்ரீன்ஷாட்டு. 2013 இந்த மாதிரி கொஷின் பி ஈக்குவல் டு a பவர் கியூப் b பவர் ஸ்கொயர் டிவைட் பை c பை t, இது அந்த என்சிஆர்டி ப்ராப்ளம் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அப்போ இதே பேஸ் பண்ணி இந்த வருஷமும் ஒரு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு. தமிழ் மீடியத்தில் நம்ம நடத்துவோமா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க சார் தமிழ்லேயே நடத்துறது இல்லைங்க சார். நீங்கள் இங்கே பாருங்கம்மா, தமிழில் நடத்துறது மட்டும் இல்லை, தமிழில் டெஸ்ட் வச்சு அதை எக்ஸாக்டாக ப்ரொடிக்ஷனும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும்தான். சரிங்களா? அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது விடி நீட் அகாடமி சார்பில் எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத இங்கே ஒரே ஒரு பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ 2வது கொஸ்டினுக்கான அனலைஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து அப்படி என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா, வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருங்க, பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கு ஒரு 2 minutes. ஓகே, ரைட்.
பட்டாசுன்னு சொன்னோன்னே நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம். தீபாவளி வரப்போகுது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக பட்டாசை வந்து வெடிங்க. குழந்தைங்களாம் பட்டாசு வெடிக்கிறப்போ கூட இருந்து கைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தீபாவளிங்கிறது ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ், நாட் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் பொல்யூஷன். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க முடியுதோ அந்த பட்டாசை மட்டும் வெடித்து நிறைவான சந்தோஷம் தேடுங்க. அதிகமாக பொல்யூஷன் கூடிய பட்டாசு வெடிக்க வேணாம். சரி, பேக் டு தி டாபிக். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் பாருங்கள், வே ஆப்டிக்ஸ் வந்து கேட்ட கொஷின். பட் இது சட்டில்டாக வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 22.5 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, இது 2017லையும் பார்க்கலாம், அண்டு ஜேஇ பேப்பர்ஸ் 2013லையும் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா சேம் பேட்டர்னில் கொஷின் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஜேஇ ரிலேட்டடாக நீட்டில் 2017 கேட்ட கொஷின், அது ரிலேட்டடாக இப்போ 2025 ஒரு கொஷின் அப்படி இன்டர்லிங்க் ஆகி கேட்குறாங்க. ஏன் சார் இப்படி கேட்குறாங்க, காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டார்கெட் தாம்மா. நீங்கள் படிக்கிறது எம்பிபிஎஸ் டாக்டர். அப்போ டாக்டர் எக்ஸாம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இல்லை, நாங்கள் 12th படிக்கிற காலகட்டத்திலேருந்து இந்த விஷயம் வழக்கம் தான். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய டாக்டர், உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டுருன்னா நம்ம தான் கற்பூர மாதிரி அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, சேம் கான்செப்ட்லேயே பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்று கேட்குறாங்க, ஒரு ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் சாய்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். I0/4, I0/4, I0/8, I0/60. ஓகேங்களா? ஸோ இது 2017 கேட்டது, இது 2025 கேட்டது. அப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சி படிக்கணும். ஒரு பிஓஐக்கு படிக்கிறப்ப ஓகே திஸ் இஸ் அ பிஓஐக்கு, இதுலேருந்து இந்த வருஷம் நமக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்ட்டு. சார் ஃபிசிக்ஸ் கஷ்டம் 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 சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டீகோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எப்பயுமே பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. அப்போ ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், எப்பயுமே கஷ்டங்கிற விஷயத்தை நம்மளாம் பெருசாக சொல்கிறது கிடையாது. டேரெக்டாக ஏன் அந்த கஷ்டமாக வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு டீச்சராக நான் என்ன பண்ணணும், ஓகே பையன் ஏன் அது கஷ்டம்னு சொல்கிறான், பிகாஸ் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை. பயாலஜி ஏன் ஈஸின்னு சொல்கிறான், ஏன்னா அது என்சிஇஆர்டி புக்லேருந்து வருது. ஃபிசிக்ஸ் ஏன் கஷ்டம்னு சொல்கிறான், எங்கேருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு அதுக்கான ஐடியா கொடுத்தாச்சு. எப்படி வந்து பயாலஜியில் 2 புத்தகத்தை படித்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, அப்போ ஃபிசிக்ஸ்க்கும் சில புத்தகங்கள் இருக்குது. அப்போ அதை படித்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக இந்த கொஸ்டின் நீங்கள் எழுதிருக்க முடியும். ஓகேங்களா? கிளியரா? பாயிண்ட் இது புரிஞ்சா? அடுத்து இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்டத்தோட ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்க, கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ணிக்க. இந்த கொஸ்டின் ஸ்மால் சர்க்குலர் காப்பர் காயிலோட ரேடியோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் ரேஷியோ கேட்குறாங்க. டேரெக்டாக ஃபார்முலா பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இன்னொரு ரேஷியோ கேட்கறதுல ஒரு காமன் ஃபார்மேட்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில், அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸில் ஒரு காமன் ஃபார்மேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம்னா உங்களால் படிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கணும். இல்லையா ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இன்னொரு ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆன்லைன் பேட்சில் ஃபுல்லாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திங்க. நம்ம கொஸ்டின் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் போகிறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸ். இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் மேக்னெட்டிக் மூமெண்டம் ஆஃப் த காயில் பேஸ் பண்ணி நமக்கு டெஸ்ட் பேப்பரில் நிறைய கொஷின்ஸ் கேட்டே இருப்போம். ஓகேங்களா? இது முக்கியமான டாப்பிக்கு. ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் இந்த பக்கம் இருக்குது, தமிழ் மீடியத்தில் இந்த பக்கம் இருக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வி அப்படிங்கிற பட்சத்தில் இது திருப்பி நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். காந்த திருப்பு திறன் பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் கற்று வைக்கணும். இதில் தான் கொஷின் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம ப்ராப்பராக படிச்சு வைக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டது தேர்ட் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கான்செப்ட் தானே தவிர்த்து நியூ கான்செப்ட் கிடையாது. நியூ கான்செப்ட் வந்திருக்கு என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி இது பாருங்க, வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா? எப்பயுமே இவ்வளோ லென்த்தே கேட்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி பெரிய ஃபால்ட்டாக பசங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தினஸ். ஸோ ரொம்ப லென்த்தாக வந்துருக்கு சார் பேப்பர், அதனால் என்னால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், ஆனால் ஃபிசிக்ஸ் பேப்பர் லென்த்தியாக தான் வரும். பட் இந்த கோவிட்க்கு அப்புறம் அந்த பேப்பர் எல்லாமே ஷார்ட்டாக கேட்டு பசங்க அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. அப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மார்க் குறைஞ்சதுல பெரிய என்ன சொல்கிறது குழப்பெல்லாம் எதுவும் இல்லை, அது நடக்கும்னு தெரிஞ்சு. ஆனால் இந்த வருஷம் பேப்பர் ரெடி ஆயிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி ஆகிட்டு இருக்கு, பசங்க எழுத மாட்டாங்க. கிடையவே கிடையாதுமா, படிப்பான்.
ஒருத்தனுக்கு எம்பிபிஎஸ் வேணும், அவன் கனவு அடைகிறதுக்கு அவன் வந்து தயாராகிட்டான்னா படிப்பான். லென்த்தியாக கூட படிப்பான், ஷார்ட்டாக கூட படிப்பான். அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு படிப்பான். இப்போ இந்த மாதிரி லென்த்தியாக வந்துருச்சு, நாங்கள் சொல்லிக் கொடுக்காமையே இருக்கிறோம். அப்போ லென்த்துக்கு எப்படி உங்களுக்கு தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தரல. ஸோ ஒரு அகாடமிக் ரிலேட்டட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்போ படிப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா மாணவர்களும் நீங்கள் மனசில் பதிய வைக்க வேண்டிய பாயிண்ட் என்ன, பேப்பர் லென்த்தியாக வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் மார்க் அடுத்த வருஷம் கம்மியாக எடுக்க போதில்லை. அடுத்த வருஷம் தரமான போட்டி இருக்கும். பேப்பர் லென்த்தியாக இருக்கட்டும், டிஃபிகல்ட்டாக இருக்கட்டும், தரமான போட்டி அடுத்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ நீங்களாம் கண்டிப்பாக படிச்சாகணுங்கிறதுக்கான வலியுறுத்தல் இதுதான். 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு கைடன்ஸோடு எடுத்து படிங்க அப்படி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சார் ஏன் சார் நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய லென்த்தி கொஸ்டினை நான் வந்து யூடியூப்பில் சொல்லிக் கொடுத்தா சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையே கிடையாது. கமெண்ட் பண்ண சொல்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நெக்லன்ஸாக இருக்குது. அப்போ ஒரு ஆன்லைன் பேட்ச் எடுத்து அதில் படித்து அதுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துருவோம். நீங்கள் கரெக்டாக 7,500 திருப்பி வாங்குறது 75,000. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் கொடுக்குறதே ஜஸ்ட் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக டெய்லி படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால தான் அதில் ஃபீஸே வச்சுருக்கோம். மற்றபடி இதில் எனக்கு என்ன இதில் லாபம் இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒரு பாயிண்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ லென்த்தியாக இருக்கே தவிர்த்து இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் இந்த லென்த்லெஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஜெயியில் ஒரு டைமே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்னியர் கேலிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஜெயிலே இண்டிகேட் ஆகிருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் 2021. அப்போ 2021 வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர் லென்த்தியாக தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஆனால் கோவிட் இருந்ததுனாலையோ இல்லை நியூ புக்கோ அப்படிங்கிறனாலையோ நம்ம தெரியும் கேட்காம விட்டாங்க. சரி ஓகே, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் ஃபுல் மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம ஏன் இத்தனை நாள் தடுத்து வச்சுருந்த அந்த லென்த்தினஸ் ஜெய் ஓரியன்டான பேப்பரை ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த வருஷம் பேப்பர் ஜெய் ஓரியன்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டீகோடிங். இதில் பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ரிலேட்டடாக இதே ஃபார்மேட்டில் கேட்ட கொஷின். அப்போ நீட்டில் கேட்ட வெர்னியர் கேலிப்பரை படித்து இந்த கொஷின் எழுதிருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் கான்செப்டை புரிஞ்சிருந்தா நீங்கள் ஜெய்யும் பார்க்க தேவையில்ல, இன்சைட் எக்ஸாம்பிளும் பார்க்க தேவையில்ல. ரெண்டு விஷயம் இருக்குமா. ஒன்று கான்செப்டை கிளியராக நான் புரிஞ்சுக்கணும். வெர்னியர் கேலிப்பர் அப்படின்னா என்ன, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு கான்செப்ட்லாம் புரியல அப்படின்னு இந்த மாதிரி PYQஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து ஃபுல்லாக படிச்சிடணும். சார் இப்படியே கூட்டிகிட்டே போனீங்கன்னா நான் நிறைய படிக்கணுமே சார், ஜெய் மெயின் இன்சைட் எக்ஸாம்பிள் நிறைய படிக்கணுமா? ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் படித்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் கேலிப்பர் ஃபுல் கான்செப்ட்டு கிளியராக நீங்கள் படிச்சுக்கணும். வேறு வழி இல்லை சார். நான் எவ்வளோ PYQ போட்டு பார்த்தாலும் அது ஒரு கான்செப்ட் புரியலனா புதுசாக கேட்குறப்ப மாட்டிக்கிடுவீங்க. இதுக்கு ஷார்ட்கட் படிச்சு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லாக் ஆகிக்குவீங்க. ஃபிசிக்ஸ் எது ஷார்ட்கட்டு? ஸோ எல்லாமே படித்து தான் ஆகும். அந்த புரிதல் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வெர்னியர் கேலிப்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுவே நமக்கு தெரியாது. ஆனால் அதோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா தெரியும், ஜீரோ எரர் கான்செப்ட் தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே NTA பிரச்சனையாக இருக்குது. சார் வெர்னியர் கேலிப்பர் சிலபஸில் இருக்குது, பையன் ஏன் படிக்கிறான்? ஒரு இன்னர் டயாமீட்டர், ஒரு அவுட்டர் டயாமீட்டர், ஒரு லென்த்து, இதை பற்றியெல்லாம் அவன் அளக்கணும் இல்லையா? அப்போ அளக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானே வெர்னியர் கேலிப்பர் அவன் படிக்கணும் அப்படிங்கிறது NTAவோட எதிர்பார்ப்பு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலோட எதிர்பார்ப்பு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புதுத்தன்மையோடு எடுக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுறான். இப்போ ரொம்ப புதுசாக எடுத்துட்டோம்னா மற்ற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆகுங்கிறப்போ ஆல்ரெடி ஜெய் பேப்பரில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இன்சைட் எக்ஸாம்பிளில் எந்த இடத்துல இந்த மாதிரி லென்த்தியாக இருக்குது, புதுமையான கொஷின் இருக்கோ அதை பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எடுக்கப்பட்ட கொஷின் தானே தவிர்த்து மற்றபடி எதுவும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிளியராக படிச்சுன்னு வைங்களேன், இன்சைட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஜெய் மெயின் எல்லாத்தையும் இதில் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அதுக்கு இதில் கம்பேர் பண்ணிக்கிறது, ஜெயில் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, நீட்டில் PYQல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அண்ட் டெஸ்ட் பேப்பரில் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வெர்னியர் கேலிப்பரோட கம்பேர் பண்ணிக்க வேண்டியதான். நான் வெர்னியர் கேலிப்பர் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோம், புதுசாக எங்கேயாவது வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான் பண்ண முடியும். ஓகேங்களா சார்? அதை மீறியும் எனக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்ணு நல்லா பாருங்கள், 720 இந்த வருஷம் யாருமே எடுக்கலை, 710 எடுக்கல, 700 எடுக்கலை, 686 தான் ஃபஸ்ட்டமாக இருக்குது. நல்லா பாயிண்ட் புரிஞ்சுங்க. ஒரு கேள்வி 2 கேள்வி தப்பாக இருந்தனால நீங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் ரேங்க் மிஸ் பண்ணுறது போகிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதை மீறி நடக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நடக்கும், அவ்வளோதானே தவிர்த்து மீதி 41 கொஸ்டின் வந்து 42 கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டு ஆல்ரெடி ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து அவன் எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. காட்டுறேன் இப்போ பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான கொஸ்டின். இங்கே பாருங்களேன், ஃபோட்டான் எலக்ட்ரானுக்கு சேம் எனர்ஜி. ஓகே சார், ஃபோட்டோ எலக்ட்ரானுக்கு சேம் எனர்ஜி. அப்போ அதோட டி பிராக் வேவ் வந்து ரேஷியோ கேட்குறான். அப்படியே இங்கே வாங்க, நீட்டில் பாருங்கள், சேம் எலக்ட்ரான்
அண்ட் புரோட்டான் சேம் எனர்ஜி. 2016 அதோட வேவ் லென்த் சேம் சாய்ஸ் டிட்டோ. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் ஏன் பிஒய்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். டிட்டோ கொஸ்டின், சேம் கொஸ்டின் வந்திருக்கு. சேம் இப்போ டிஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ரெண்டுமே சேம் கொஸ்டின். அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி சந்தோஷப்படணும். ஒரு இடத்துல சார் நான் எனக்கு ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகுது, இட்ஸ் ஓகே. எங்கே பாருங்க எவ்வளோ சேம் வந்திருக்கு. எங்கே ரொம்ப தூரில் 2016, 2025. ஆனால் இந்த நடுவில் கேட்டாங்களா 2020, 20 23, 24, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். 2016, 17, 18, 19 இது 4மே இம்பார்ட்டன்ட் பேப்பர் இனிமேல் ஆகும். ஏன்னா இது வந்து பிஃபோர் கோவிட் ஸ்டாண்டர்டாக எடுக்கப்பட்ட கொஷின்ஸ். அதனாலேயே தெரில, எனக்கு தெரிஞ்சு 2016 வந்து ரிசம்பிள் பண்ணது அதுக்கான ரீசனாக தான் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணத்தோடு தான் நான் அனலைஸ் பண்ணி பேசுகிறேன், சும்மா பேசலை. நம்ம இத்தனை வருஷமாக இதில் இருக்கோம். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் நான் 2016, 17 முடியுது, 18 பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் அப்பயே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோன்னு சொல்ல வரேன். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரியல, பட் அந்த டைமில் நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ சேம் கொஸ்டினா. நான் இங்கே பாருங்கள் n = 2ங்கிற ஸ்டேட்டில் டி பிராக்லே வேவ்லென்த் கான்செப்ட் அப்படியே அதில் வாங்க. இந்த கொஸ்டினில் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் டி பிராக்லே வேவ்லென்த் ஸ்லைட் டிஃப்ரென்ஸு. 2019 வந்து ஜேஇ மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டிருக்கான். அப்படி தான் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆர்எல்ஸ் இது ஒரு கான்செப்ட் பேசுகிற ஒரு ஈஸி கான்செப்ட். டி பிராக்லே பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியிலையும் வரும், ஃபிசிக்ஸ்லேயும் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தாலே போதும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் யூடியூப்லேயும் போகிறேன். நான் டி பிராக்லே போர் மாடல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் நடத்துகிறப்போ நான் யூடியூப்லேயே இதை பற்றி கட் பண்ணி போட முயற்சி பண்ணுறேன். அடுத்து இங்கே பாருங்கள், ப்ரூஸ்டர் ஆங்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டர் ஆங்கிள் 2025 நமக்கு நீட்டில் கேட்டது. இது 2024 ப்ரூஸ்டர் ஆங்கிள். நீங்களே பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரூஸ்டர் ஆங்கிள் தொடர்ந்து பேக் டு பேக் இயர்லி வருது. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், பேக் டு பேக். அப்போ 2024 பேப்பராவது நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனாலும் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு வந்துருக்கலாம். இப்படி ஒரு கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி தான் நம்ம அடிக்கடி தான் கொண்டு போகணும். சார் வெறும் எல்லா பிஓய்க்கில் தான் வந்துருமா, எல்லாமே ஜெயிலிருந்து தான் வந்துருமா, எல்லாமே இன்சைட் எக்ஸாம்பிள் தான் வந்துருமா, அப்படிலாம் வராது. இப்படி ஒரு இடத்துலையுமே செங்கலாக தான் செதுக்கணும். சார் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ண வேண்டியது தான். ஏன்னா இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கா. இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சார் நான் இவ்வளோலாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவனுக்கு நீ டாக்டர் ஆகுது வெளியே போ. இன்னொரு ஸ்டூடெண்ட் இல்லை சார் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் படிக்கிறேன், நான் அந்த நாலேஜை வளர்த்துக்கிறேன் சார் சொல்கிறேன். ஓகே, அப்போ எம்சிசி என்ன பண்ணணும், இவனுக்கு அந்த சீட்டை கொடு. அப்போ அதை எப்படி கொடுக்கணும்? இந்த மாதிரி கொஷின்ஸ் வச்சு சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் செக் பண்ணுறாங்க. ஓகே, இவன் 2024 படிச்சிருக்கான், ஜெயில 2019 படிச்சிருக்கான், இன்சைட் எக்ஸாம்பிளும் படிச்சிருக்கான், அப்போ இவன் தான் நமக்கு தேவையான கேண்டிடேட். அப்படி தான் வந்து பேப்பர் செட் ஆகும். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு டைம் இதை ஞாபகப்படுத்துகிறேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஓகே, இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பேர் நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸுக்கு யூனிக் மைண்ட் செட் வேணும். கொஸ்டின்ஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட் வேணும். தியரி சரடாக வச்சோம், கொஸ்டின்ஸ் எங்கே வருதுங்கிற நாலேஜ் கண்டிப்பாக அந்த அவேரன்ஸ் வேணும். அது தெரியாமல் டேரெக்டாக போய் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாட்டுவீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் இது ஜெயிலுமே பெருசாக ரிப்பீட் ஆகலை. நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பெருசாக ஜெயிலில் ரிப்பீட் ஆகலை, 8th கொஸ்டின். பட் இருந்தாலும் நான் ஃபுல்லாக ஒரு டைம் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து கைனடிக் எனர்ஜி 2 கான்செப்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தள்ளி போய் பிரேக் அடிக்கிற கான்செப்ட். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அதோட ரேஷியோ கேட்டிருக்கான். பட் இதுக்கு முன்னாடி ஜெயிலையும் சரி அண்ட் என்சிஆர்லையும் சரி இந்த கான்செப்ட் இருக்குது. என்னென்னா சேம் கைனடிக் எனர்ஜி அண்ட் ரிடார்டிங் ஃபோர்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் உண்டு. அதை பேஸ் பண்ணி ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போனா 2023 ஒரு டைம் கொஸ்டின் வந்திருக்கு ஏப்ரல் செஷனில். அப்போ என்னங்க சார் நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்செப்டை அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவும் தெரியும். இந்த கான்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு இல்லை, ஒரு கான்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஓகேங்களா? 90%, 90% ஒரு கான்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அப்போ இந்த கான்செப்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சு அந்த கொஸ்டின் போட்டிருக்கலாம். நான் கொஸ்டின் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் வந்திருக்கும் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார்னா இப்படி தான் வந்திருக்கும். அப்போ இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம படிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன
குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எப்பயுமே ஒரு ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக கட் பண்ணுவாங்க. இதில் வந்து 8 பாட்டாக கட் பண்ணுறாங்களா, இதில் 10 பாட் கட் பண்ணுவாங்க. பட் இந்த அடுத்து வர 2 லைன் அப்படிங்கிறது நியூ ஃபார்மேட். இது வந்து நியூ. இதுக்கு எந்த புக்கும் கிடையாது, எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பை த எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் உங்களால் கெயின் பண்ணக்கூடியது. பை த எக்ஸ்பீரியன்ஸ்னால் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்குறது. சார் நான் எங்கே சார் டெஸ்ட் எழுதுகிறோம், எங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு புரியுறதில்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் மைண்ட் செட் வேணும். என்ன கிளியர் மைண்ட் செட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாமே நியூ கான்செப்ட் தான். பட் அந்த டெஸ்ட் எழுதுறப்ப அனுபவம் வரும். சரி, இது ஒரு புது ஃபார்மேட் இருக்குது, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ அப்படி தொடர்ந்து படிக்கிறப்போ அந்த புது ஃபார்முலா யூஸ் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வருது இல்லை. அப்போ இந்த 3 லைன்லேயும் படித்து பார்க்குறப்போ அந்த புது ஃபார்மேட்டை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்துக்கு எடுத்துக்கணும். இது வந்து டெஸ்ட் பேப்பர் மூலமாக எழுதி அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறது. இப்போ இது வந்து நீட்டு ரெசம்பிளன்ஸ் தான். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கண்டினியூவேஷன் தான் தெரியும். 2024 வந்திருக்கு சார், 2025 வந்திருக்குன்னா எழுதிருப்பீங்க. ஆனால் யாராலும் எழுதிருக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே க்ளீனாக கொடுப்பான் சீரீஸ்க்கு அப்புறம் பேரலன்னு. பட் இங்கேயும் சீரீஸ்க்கு அப்புறம் பேரலர் தான், பட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்டை கொடுத்து குழப்பியிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா படித்து ஓகே இப்படி ட்ரை பண்ணலாம், ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இது ஈஸி தான். ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா, இந்த கொஸ்டின் போடவே முடியாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போட முடியும். அதனால தான் ஈஸின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக யோசிக்கணும். டைரக்ட் ரெஃபரன்ஸ் இதுக்கு கிடையாது. சில கொஸ்டின் டைரக்ட் ரெஃபரன்ஸ் உண்டு, இதுக்கு டைரக்ட் ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது. சில கொஸ்டின்ஸ்லாம் சுத்தமாக இல்லை. இதெல்லாம் நான் வந்து ஆன்லைன் பேட்சில் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செல்தை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ லென்த் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். இதுக்கெல்லாம் டேரக்டோ இல்லை இன்டைரக்ட் ரெஃபரன்ஸோ கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார்முலா கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு நீட்டில் உண்டு. நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் மேக்னிஃபிகேஷன் கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு புக்கில் உண்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெஸ்ட் எழுதி அந்த நாலேஜ் மூலமாக மட்டும்தான் இதெல்லாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ஸ்கிப் இட். நான் சொன்ன மாதிரி 45 கொஸ்டின் எழுதி தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆன அவசியம் இல்லை. நீங்கள் 45க்கு 30 கேள்வி இருந்தாலும் டாப் 100ல இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது. சார் நான் 45க்குமே எழுதணும் சார் அப்படின்னா இதை எங்கே போய் தேட முடியும்? அப்போ இது பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் ஆல் ஐயோ 45 போச்சு, இது வரைக்கும் நல்லா வந்துச்சு, இந்த 11வது கொஸ்டின் எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆயிடுவீங்க. அப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரலையா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து நான் இந்த கான்செப்டாக சொல்லி தருவேன். ஓகேங்களா? கேமராவோட லென்ஸ் கான்செப்டாக சொல்லி கொடுப்போம். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா ஒரு 2 டைப் கீ வந்துச்சு. கடைசியாக என்டிஏ ஒரு கீ ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ கன்ஃபியூஷன்ஸ் வரதான் செய்யும். சார் கன்ஃபியூஷனே இல்லாமல் போட முடியுமா அப்படிலாம் யாராலையும் போட முடியாது. கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வர செய்யும். அந்த கன்ஃபியூஷனில் எனக்கு எடுக்கலாமா, இந்த கொஸ்டின் எழுதலாமா வேணாமாங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட கையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரன்ஸ் தான். இது வந்து டெஸ்ட் பேப்பர்லேயே இந்த கொஸ்டின்ஸ் நான்லாம் கொடுத்துருக்கேன். இங்கே பாரு A to B பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கரண்ட் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ரேட் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பரில் பாருங்கள். டெஸ்ட் பேப்பர்லேயே A to B பாயிண்ட்டு ஒரு குறிப்பிட்ட கரண்டோட டிக்ரீசிங் ரேட்டு இதை பேஸ் பண்ணி நான் டெஸ்ட் பேப்பர்லேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இது கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெயிலையுமே ஒரு 2 பாயிண்ட் கீழே கொடுத்துட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரேட்டில் கரண்ட் கான்செப்ட் கேட்குறது உண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேள்வி தான். சரிங்களா? இப்படி ஒரு கொஷினுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் இருக்குது. இதை நான் ஃபுல்லாக நம்ம ஆன்லைன் பேட்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி பாருங்கள், எல்லா கொஷின்ஸுக்கும் ரெஃபரன்ஸ் உண்டு. எதுவுமே புது கொஷின்லாம் கிடையாது. அப்படி புது கொஷின்னா இருக்குது பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதுக்கு நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் அட்டாச் பண்ணல. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு எங்கே கிடைக்கல, சில பேர் கிடைக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் கிடைக்கல. மேக்னடிசம் மேட்டரில் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஃபார்முலாவோட காம்பினேஷன் தான். ஓகேங்களா? ஒரு மல்டிபிள் ஃபார்முலாவோட ஒரு காம்பினேஷன் தான் இந்த கொஷினாக கேட்டிருக்கான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம் லென்த்தியாகவும் இருக்குது. சரிங்களா? போர்டு எக்ஸாம் டக்குன்னு படித்தோன்னே ஆன்சர்லாம் வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதே சார் ஃபார்முலாவும் கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், எதுவுமே இங்கே நான் டீச் பண்ணல. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? கான்செப்டை டீச் பண்ணுறது இப்போ நம்ம இந்த வீடியோவோட மோட்டிவ் கிடையாது. இப்படி ஒவ்வொன்றா அதுக்கான ரெஃபரன்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சாரே இந்த எக்ஸாம் எழுதுனால இதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன்.
இதுக்கு வேறு பேர் மல்டிபிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேறு டெஃபினேஷன் வேறு இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படி ஆன்சர் பண்ணிக்கலாங்கிறாங்க. இது பியூராக மேக்ஸு, பியூராக என்சிஆர்டி மேக்ஸில் இருக்கக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் பேராபோலியத்துலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின். இது கம்பைன்டு வித் சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷனோட அப்படியே கம்பைன் பண்ணி கேட்டான். இதெல்லாம் நான் முன்னாடி யூடியூப் வீடியோவில் பேசியிருக்கேன். இதை மற்றவங்க பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பேசி தான் இருக்கிறேன். இந்த கொஷினெல்லாம் நீட் ஸ்டூடெண்ட்லாம் ஜென்மத்துக்கு எழுதவே முடியாது. அடித்து சொல்கிறேன், ஓகேவா? எவ்வளோ படிச்சுட்டு போவான், 2 வருஷம் 11th 12th, ஓகேவா? அதுலேயுமே இல்லையா 1 வருஷம் ட்ராப், இல்லை 2 வருஷம் ட்ராப். அதையுமே வந்து அந்த டீனேஜோட ப்ராப்ளத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டு மேலே போகணும். நீங்கள் எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி போனாலும் இந்த கொஷின்லாம் எப்படி அவன் எழுதுவான்? வாய்ப்பே இல்லை கண்ணா. என்ன சார் ஒரு டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் அப்படி பேசலாமாண்ணா? டீச்சராக இருந்ததில் என்ன பிரயோஜனம்? இந்த கொஷினுக்கு ஒருத்தரும் ஒரு சொல்யூஷன் போட்டிருக்காங்க. எனக்கே அதில் வந்து 4 சொல்யூஷன் இருந்துச்சு. அப்புறம் என்சிஆர்டியில் போய் ஒரு ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்சர் வருது. அடப்பாவிகளா! அப்போ நாங்கள் போய் என்சிஆர்டி மேக்ஸ் எடுத்து படிக்க முடியுங்களா சொல்லுங்கள்? அப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகளை இருக்கப்படுதா அணுகப்படுது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நானும் அதை ஸ்கிப் பண்ணிக்குவேன். போடா ஒரு 2-3 கேள்வி, இதெல்லாம் என்னோட வெற்றியை தடுக்கவே இருக்காது. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி போயிட்டே இருக்குது, எல்லா கொஸ்டினும் ரைட்டாக இருக்குது, நான் படித்த கான்செப்ட் எதுவுமே என்னால் தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து யூடியூப் சேனல் சொல்கிறதுனாலையோ இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்கிறதுனாலையோ இதை நான் சொல்லலை. ஏன்னா நான் ஃபேக் ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. 45 சார் நடத்துகிற நோட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன்னா இது வருமா, இதை எவனாவது எழுத முடியுமா? சரி, ஒரே ஒரு கொஷின் தான், இது யாரோட நோட்ஸில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அப்படியே இருந்தாலும் எவ்வளோ படிச்சுட்டு போவான்? ஒரு பக்கம் ஜெய்க்கு படிச்சுட்டு போகணும், ஒரு பக்கம் நீட்டுக்கு படிச்சுட்டு போகணும். ஜெய் படித்தவன் இது எழுதுவான், நான் அதெல்லாம் சண்டைக்கு வரல, ஏன்னா அவனுக்கு மேக்ஸ் உண்டு, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீட்டுக்கு பார்த்து நீ பயப்படணுமான அவசியமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 45 கொஸ்டின் இந்த வருஷம் 30 கொஸ்டின் இருந்தால் கூட டாப் 100. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் சொல்லவே கூடாது. அப்போ இதையெல்லாம் எப்படி நான் அணுகணும் சார்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போகுது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். அப்போ ஸ்கிப்பிங்கும் இதில் ஒரு வந்து ஹேபிட் தான். எனக்கு சுத்தமாக அது கான்செப்ட் தெரியல அப்படின்னா, ஏன்னா அவங்களே அந்த மோட்டிவ் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பற்றி நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வருஷத்துக்கு இதுக்கான கான்செப்டை இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி படிக்கலாம். இப்போ 2025 வந்துருச்சு இல்லை, இனி 2026 இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ வந்து சிலபஸை அப்டேட் பண்ணி நடத்தணும். அதை தான் நான் படிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஆன்லைனில் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டே இருப்பாங்க, சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன் வேணாமான்னு. நம்ம கிளாஸில் நடக்கிறதே இது. என்ன நடக்குது? ஒரு கொஷினோட அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்சியரான நீட் ஆஸ்பிரண்டாக தான் இருப்பீங்க, டவுட்டே இல்லை. அப்போ ஏற்பட்ட சின்சியரான ஒரு ஆஸ்பிரண்ட் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறான்னா அவனுக்கு சின்சியராக சொல்லிக் கொடுத்து என்னோட வேலை. இந்த மாதிரி சிலபஸ் அப்டேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். சும்மா பழைய சிலபஸை வச்சுக்கிட்டு சரி ஓகே இது என்ன லெசனு, சரி ஃப்ளூயிட் அப்போ மற்ற கான்செப்ட் நடத்திக்கிட்டு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. இப்போ 2025 கேட்டான், அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரிலேட்டடாக இருக்குது படித்து வச்சு வேண்டாம். அப்போ அடுத்த வருஷம் கேட்குறப்ப ஆர்கியூலாம் பண்ண முடியாது. பிகாஸ் இது 2025 வந்த கான்செப்ட். அப்போ 2026 போகிறப்ப நம்ம படிச்சுட்டு போனோம், அவனே சொல்கிறான். அதான் புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இப்போ இந்த வருஷமே வந்து சில கான்செப்ட்லாம் நம்ம ஒன்றும் ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை. அந்த எக்ஸாம் டைமில் சொல்கிறேன், எக்ஸாம் டைமில் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், ஸ்கிப் பண்ணிங்க. மறுபடியும் சொல்ல டாப் 100னா உங்களுக்கு எந்த காலேஜ் வேணால் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரி பண்ணிக்க வேணாம். பேப்பர் கஷ்டமாக இருந்தால் அது ஸ்ட்ராட்டஜி. பேப்பர் ஈஸியாக இருந்தால் எல்லாம் தான் அடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் காலம் பேஸ் பண்ண ப்ராப்ளம். இதை அடிச்சு தான் ஆகணும், இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பைப்பு, ஓப்பன் பைப்பு, சரி இது ஓப்பன் பைப்பு, இது ஏர் காலம் தான். இது ஆல்ரெடி 2014 இந்த மாதிரி ஏர் காலம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித் ஓப்பன் எண்ட் பைப்பு. ஸோ இந்த கான்செப்ட் 2014 கேட்டிருக்கானா? நான் சொன்னால இந்த வருஷம் கேட்ட பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரிசம்பிளன்ஸ் வந்து 2016, 17, 18, 19 இதோட ரிசம்பிளன்ஸ் தான் பிஓக்கில் நீட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்போ ரீசெண்ட் டைம் ஜெஇ பேப்பர்ஸ்லேயே ரிசம்பிளன்ஸ் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் செஷனில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அந்த ஏப்ரல் செஷன் கொஸ்டின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2025 பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்ன ஒரு 2 வாரம் இருக்குமா? அப்போ 2 வாரத்தில் ஒரு 4 செஷனில் இருக்கக்கூடிய ஒரு 120 கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு போக சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்க முடியுமா சார்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இனிஷியலே சிலபஸை முடிக்கணும். இனிஷியலே சிலபஸ்லாம் படிச்சு வச்சிட்டிங்கன்னா அப்புறம் லேட்டராக போகிறதுலாம் சும்மா அப்படி கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நார்மலாக ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 4 டெஸ்ட் எழுதுறதுக்கு சமம். ஆனால் நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே படிச்சு போனீங்கன்னா அது 120 கொஸ்டின் படிக்கிறதுக்கு சமம். இப்போ புரியுதுங்களா ஏன் கான்செப்டை புரிஞ்சுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம்? சரிங்களா சார், எனக்கு அங்கே நல்லா நடத்துகிறாங்க,
எனக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட்லா செகண்ட்லா தேர்ட்லா சொல்ல வருது, ஃபார்முலா எழுதிடுவேன்னா அது இங்கே பத்தாது, ஃப்ரீ பாடி டயக்ராமில் போட்டு ஆன்சர் போடணும். சரிங்களா, இதுதான் இங்கே தேவை. ஓகேங்களா, இந்த புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இங்கே இது கிடையாது. சரிங்க சார், இன்சைட் லைன் சார் இங்கே பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் இன்சைட் புத்தகமே படிக்க மாட்டேன் சார், நான் இது டேரெக்டாக இன்சைட் லைன் இந்த லைன்லேருந்து அப்படியே கேட்கப்பட்ட ஒரு கொஷின். 0 at all places-ங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து கேட்கப்பட்ட கொஷின். இதை கான்செப்டாக படிச்சுட்டு போனாலும் சரி, என்சிஆர்டி வந்து லைன் பை லைனாக படிச்சுட்டு போனாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலை சிறந்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், டவுட் எதுவும் கிடையாது. இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா. இப்போ இந்த 1 year வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சும்மா இருக்க போகிறோம், ஆன்லைன் பேட்ச் அது எல்லாத்துக்கும் சொல்லி தர தானே போகிறோம். நம்மளும் ஹார்ட் ஒர்க் போடுறோம், நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து பயப்படவே தேவை கிடையாது. நீ பயந்தனா இன்னொருத்த பயப்பட மாட்டான், அவன் நான் எழுதுற சார்னு வருவான். அப்போ அவனுக்கு போட்டி நீ எழுத போறியா, அப்போ உனக்கு மட்டும் என்ன குதிக்கவா போகுது நாலேஜ், நானும் எழுதுவேன்டா அப்படின்னு சண்டைக்கு வந்து எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு காம்படிஷனாக நமக்கு டெவலப் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிறதே காம்படிட்டிவ் வேல்யூ. இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெசம்பிளன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து டெஸ்ட் பேப்பர்லேயும் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கேன். நம்மளோட குமுலேட்டிவ் டெஸ்ட் லாஸ்ட் இயர் வச்சோம், அதுலேயுமே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதில் T1 T2 என்னென்னு கேட்டிருப்போ இதில் ரேஷியோ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் உண்டு, எல்லாத்தையும் பற்றி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க முடியாது. சில ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி இது யூடியூப்லாம் போட்டேன், இதெல்லாம் பாருங்கள் நான் யூடியூப்லேயே போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே போட்டிருப்பேன். இது 4 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ஜெய் கான்செப்ட் இது. நான் நீட்லேயும் 1 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. எப்போ நம்ம 2016 நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 2016 இன்னமும் தெரில, ஃபேவரட்டாக எடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து 180 பேட்டர்ன் இல்லையா. 180 பேட்டர்ன் எப்போ வந்துச்சு, 2016 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே நீட் எழுதணும்னு வந்துச்சு. ஆனால் 2016 நடைமுறைக்கு உட்படுத்தலை, 2017 தான் உட்படுத்துகிறாங்க. அப்போ 2016 அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத டீகோட் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் நம்ம ஆன்லைன் பேட்சில் சொல்லிக் கொடுக்குறோம். சார் நம்ம நுணுக்கமாக சொல்லித்தரோம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ நுணுக்கமாக சொல்லித்தரோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த மாதிரி தான். சரிங்களா, இது எல்லாமே அந்த மாதிரி கொஷின்ஸ் தான், எல்லாம் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான். இப்போ இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லென்த்தி ஆகிப்போச்சு. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி கேட்க வேண்டியதில் 4 குவான்டிட்டி கேட்டிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் 3 கான்செப்ட் கேட்டு கோச்சிக்குவாங்க. சார் நான் எப்படி சார் 3 படிச்சு போகுது, 4 கேட்டிருக்காங்கண்ணா, 4 கேட்டிருக்கான். ஜெய் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் லெவலில் கூட 4 குவான்டிட்டி வரல. ஜெயில ரெசம்பன்ஸ் இருக்குது, ஆனால் அதில் கூட 4 வரலப்பா. இந்த பாருங்க 4 வரலப்பா, அதுலேயும் 3 தான், அதிகபட்சமாக இது வரைக்கும் 3 தான். அப்போ இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது, என்னடா இது 4 குவான்டிட்டிலாம் கேட்டு வச்சுருக்கான் பேப்பரில், அப்போ எப்படா வேற டைமென்ஷன் அனலைஸில் போட்டிருப்பா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வருது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கொஸ்டினை செட் பண்ணுறது இருக்கக்கூடிய பிளான் தான். டைம் பற்றக்கூடாது, எவனுக்கு டைம் பற்றக்கூடாது. ஒருத்தவங்க கூட 45 கொஸ்டின் அவுட் ஆஃப் 45 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடாது. சில நேரம் எனக்கு சந்தேகம் வரது உண்டு, இந்த ஆல் இண்டியா ரேங்க் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்கல்ல, டாப் 100 அவங்கள கூப்பிட்டு கேட்கணும், எப்படா நீங்களாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. இங்கே மட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் உண்டு, பயாலஜி டிஃபிகல்ட் உண்டு. நீங்கள் 45 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஏதோ 3-4 கொஸ்டின் தப்பாக போயிருக்கு. எப்படா நீங்கள் அவ்வளோ கரெக்டாக போனீங்க, உங்களுக்கு எப்படா டைம் பத்துச்சு. உங்களுக்கும் அதே சிலபஸ் தான், உங்களுக்கும் அதே தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி சந்தேகமே வர ஆரம்பிக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது, ஏன்னா நம்ம பசங்களுக்கும் அதே மூளை, அதே திங்கிங் கெப்பாசிட்டி, எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமான மூளை, இது கம்மியான மூளை கிடையாது. இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா முயற்சி. ஒருத்தர் அதிக நேரம் முயற்சி எடுக்கிறான், ஒருத்தர் கம்மியான நேரம் முயற்சி எடுக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அவங்களாம் பிடிச்சி கேட்கணும்னு தோணும், பட் இட்ஸ் ஓகே. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை வச்சு அடுத்த வருஷம் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா அவன் சொல்ல மாட்டான், ஓகேங்களா, அது கரெக்டான விஷயமோ தப்பான விஷயமோ ஆகிடணும், அவன் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நீட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். நீ எப்படி வேணால் கேளு, ஓகேவா, நான் கான்செப்டை படிப்பேன், டெய்லி அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட தான் போகிறேன். இந்த முறை விட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்த முறை இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் அடிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மைண்டு ஸ்டெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நிறைய படிக்கணுங்கிற எண்ணமே வரும். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா பயம் வராது, போட்டி தான் வரும். வா இந்த கொஸ்டின் நான் எப்போ சால்வ் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் வரணும் இல்லையா. அதான் சொன்னால இது காம்படேட்டிவ் எக்ஸாம், மறந்துடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ் தான், ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் ஃபார்முலா உண்டு. ஸோ ஃபார்முலாவை டேரெக்டாக எழுதுறது, இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் உண்டு. பார்த்தனாலும் தெரியும், சாய்ஸை பார்த்தாலும் தெரியும், சேம் சாய்ஸ் இல்லை சேம் கொஸ்டின் தானே. 2003 இது 2025 கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டுங்களா. இது 2025 கேட்டுக்கோங்க, சாய்ஸ் பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் பார்த்துக்கிடுங்க, சாய்ஸ் முதல் கொண்டு ஒன்றா தான் கேட்டிருக்கேன். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த இது பேச்சு வழக்கு கொஞ்சம் மாறி இருக்கும், பட் நான் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் போட முடியும்.
அண்ட் ஓவராலாக சம்மரி என்னங்க சார் அப்படிங்கிறது இந்த இதில் கடைசியாக டச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிஒய்க்கு நீட் பிஒய்க்கு படித்தா 20 கொஷின் நம்மளால் பண்ண முடியுது. ஜெஇ பிஒய்க்கு படித்தா 18. அப்போ ஜெஇயும் நீட்டு மட்டும் படித்தாலும் 38 கொஷின் நம்மளால் அடிக்க முடியுது. போதுமே இந்த வருஷம் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துருக்கலாமே. மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சைட் எக்ஸஸ்லேருந்து 4 கொஷின், டயக்ராம்லேருந்து 2 கொஷின். ஆனால் இதில் சேமாக இருந்துச்சு. இப்போ நம்ம கம்மின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இன்சைட் எக்ஸில் வெறும் 4 கொஷின், டயக்ராமு, லைனு, இந்த இடத்துல வெறும் ஒரு 8 கொஷின் வருது இல்லையா. ஆனால் இந்த 8 கொஷின் சேமாக வருது. இது என்ன தான் பிஓய்க்கு ஜெயின்னு சொன்னாலும் நிறைய இருக்குது, மாற்றி வருது கான்செப்ட், கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுது, அப்போ குழப்பம் ஏற்படுது. ஆனால் இது டைரெக்டாக வரும். இப்போ செட் பண்ணுறான் பாருங்களேன், டைரெக்டாக வர்றதை வந்து கம்மியாக கேட்குறான். ஸோ கொஞ்சம் மாற்றி கேட்கலாங்கிறதுல அதிகமாக கேட்குறான். அப்படி தானே கொஸ்டின் செட் பண்ண முடியும். டேரெக்டாக உனக்கு கொஸ்டின் வர மாதிரி இருந்தது போர்டு எக்ஸாம் ஆகிடும் இல்லையா. இங்கே போர்டு எக்ஸாமே இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம நல்லா படித்தா கிராக் பண்ணிடலாம், வாய்ப்பே கிடையாது. நீட் எக்ஸாம் ஒரு டார்கெட் என்னென்னா, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுட்டு வரீங்களோ உங்களுக்கு சவால் விடுக்கிற மாதிரி பேப்பர் இருக்கணும். அதுதான் எதிர்பார்ப்பேன். இந்த 4 வருஷம் அது மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இவங்க நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 18-19 எடுக்கிறப்பெல்லாம் யாருமே ஃபுல் மார்க் எடுக்க மாட்டாங்களா, அப்போ இப்படி தான் பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறப்ப 2009 ஃபுல் மார்க் 21, 22, 23, 24 பேர், நிறைய பேர் 720. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு, என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சோம். அப்போ 2025 கட்டுப்படுத்திட்டான். நாங்கள் இப்படி தாண்டா கொஸ்டின் கேட்க போகிறோம், நீ படிக்க மாட்டேன், படித்தாலும் உன்னால் எழுத முடியாதுங்கிறது ஒரு பேப்பர். அப்போ இதை தான் நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்க வேண்டியது. இனிமேல் வரக்கூடிய பேப்பர் 2026 பேப்பர் கஷ்டமான பேப்பர் தான், ஈஸியான பேப்பர்லாம் கிடையாது. அப்போ கஷ்டமாக தானே படிக்க போகிறோம். அப்போ நிறைய டைம் எடுத்து படிக்கணும். படிக்கிறது ஒரு பக்கம்னா கான்செப்டை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு அந்த கொஷின் நீங்கள் போட்டு பார்க்குறப்போ ஒரு நாலேஜ் வரும் இல்லையா, அதை கெயின் பண்ணணும். நிறைய கொஷின் சேம் இருந்துச்சு. இன்சைட் எக்ஸாம்பிள்லேருந்து ஒரு கொஷின், அட்வான்ஸ் லெவல் 4 கொஷின் இல்லை. இந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்கிப்பு தான்மா, சாராக இருந்தாலும் ஸ்கிப்பு தான், யாராக இருந்தாலும் ஸ்கிப்பு தான். நான் ஜெயிக்கு சேர்த்து உங்களுக்கு படிச்சுட்டு போனேன்னா மேபி அப்போ அந்த 4 கொஸ்டின் அதெல்லாம் நான் ஜெயிக்கு படிக்கிறேன்னா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நான் இந்த வருஷம் சொல்கிறேன், 2025 கணக்கே வேறு சார், 2024 கணக்கே வேறு, இது 2025 கணக்கு. 2024 இருக்கும் பட்சத்தில் எல்லாமே எழுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வருது. ஸ்டில் வி ஆர் இன் டாப் 100 பேப்பர். எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கப்போ இந்த மைண்ட் செட் வந்துருக்கணும், ஒரு 4-5 கொஸ்டின் அப்படி தாண்டா போகிறேன், அதனால் உன்னைய மார்க் குறைய போகிறது இல்லை, நான் இருக்கிற கொஸ்டின்ஸை கரெக்டாக அடிச்சுட்டே வர போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணும். நீங்கள் பார்த்தோன்னே பயந்து அழ ஆரம்பிச்சிருந்தீங்கனாலோ பேனிக் ஸ்டேட்டுக்கு போயிருந்தீங்கனாலோ டைம் போயிருக்கும். போன டைமை பிடிக்க முடியாதுல்ல. அப்போ வரக்கூடிய 2026 அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு பேப்பர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பயப்படாமல், சரி ஓகேடா ஃபோக்கஸ் ஆனதாகட்டும், வந்துட்டோம், தன்னம்பிக்கையோடு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரியில் நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் சொல்லித்தரோம், ஓகேங்களா. இன்னும் நிறைய இதுலேயே சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேட்சில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். நீங்கள் என்ரோல் பண்ணலைன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. 7500 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் போயிட்டுருக்கு, தீபாவளி வரைக்கும் இது இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் டேரெக்டாக வரேன் சார், ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன் சார், நான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சில் அட்டன் பண்ணுறேன் சார்னா டேரெக்ட் ஆஃப்லைன் கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு, தீபாவளி பேட்சாக போயிட்டுருக்கு. இதுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பேட்சில் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஜோன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் சஜஷன் பண்ணுறது 11th 12th தான் இதை சஜஷன் பண்ணுவேன். ட்ராப்பர்ஸ் வந்து படிக்கலாமான்னு தாராளமாக படிக்கலாம். நாங்கள் ஒன்றும் இதில் பண்ண போதில்லை, ஆஃப்லைன் நடத்துகிறதா ஆன்லைனில் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் டேரெக்டாக வந்து படிக்கிறப்போ, என்கிட்ட டேரெக்டாக கைட் பண்ணுறப்போ நீங்கள் நான் ஸ்ட்ரிக்டாக மாட்டர் பண்ணி பசங்களை படிக்க வைப்போம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கிளாஸ் எங்கே சார் நடக்குது அப்படின்னா சேலத்தில் நடக்குது. கான்டாக்ட் நம்பர் என்ன மேலே ஸ்கூலிங்கில் போயிட்டுருக்கோம், 9080549820. இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான நம்பர். கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா. வீடியோவை நீங்கள் இந்த நொடி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்கிறோமா, நீங்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்புங்க, தைரியமாக படிங்க, ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பார்க்கலாம்.